GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பாக வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. பல்வேறு கோணங்களில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தவேகா தலைவர் விஜய் 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். டிவிகே சார்பில் டெல்லி காவல்துறைக்கு முன்கூட்டியே மின்னஞ்சல் மூலம் விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் சிபிஐ அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட போலீசார், துணை ராணுவ படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்ப நாய்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன. அலுவலகத்தை சுற்றியுள்ள அரசு கட்டிடங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. இதற்கு முன்பு சிபிஐ அலுவலகத்திற்கு இவ்வளவு பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது இல்லை என்று கூறப்படுகிறது. தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து டெல்லி சென்ற விஜய் காலை 11:29 மணியளவில் கருப்பு ரேஞ்ச் ரோவர் காரில் சிபிஐ தலைமை அலுவலகத்தை அடைந்தார். காலை 11:30 மணியளவில் தொடங்கி மாலை 5 மணி வரை தொடர்ந்தது. விசாரணைக்கு நடுவே சிறிது நேரம் மதிய உணவு அருந்துவதற்கும் இடைவேளை வழங்கப்பட்டதாகவும் விசாரணையின் போது விஜயிடம் எழுத்துப்பூர்வ பதில் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முதல் கேள்வியே உங்கள் பெயர் என்ன என்று சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன், கட்சி தொண்டர்களின் பாதுகாப்பு, அவசர கால மேலாண்மைக்கான ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்படவில்லையா, அங்கிருந்தவர்கள் மயக்கமடைந்து விழுந்தபோது ஏன் பேச்சை நிறுத்தவில்லை, கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை, கூட்டத்தில் எத்தனை பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டனர், இடத்தின் நெரிசல் குறித்து உங்களுக்கு தெரியுமா, நெரிசல் தீவிரமடைந்த போது ஏன் இடத்தை விட்டு வெளியேறினீர்கள், போலீசார் லத்திச்சார்ஜ் செய்ததை அறிந்தீர்களா என்று சரமாரியாக பல்வேறு கேள்விகளை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நாளையும் விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக காலை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான ஆயுத பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவரிடமும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.